ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடன விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, இதோடு சேர்ந்து நாம் இந்த திருப்பாடல் 105, 96, 106 நிறைவு செய்கின்றோம். திருப்பாடல்கள் மூன்றையும் சேர்த்த பகுதியாக இது இருப்பதனால் இந்த மூன்றையும் இந்த திருப்பாடலை வாசித்த முகிப்பு பகுதியாக தாங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள் தந்தை அவர்களே? நான் இந்த திருப்பாடல் பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். அதில் 3 சின்ன சின்ன செய்திகளை நம்ம சொல்வோம். ஒன்று, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அது அருமையான செய்தி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று ஒரு அழகான ஒரு வாக்குறுதியே இந்த பாடம் தருவது. நம்ம எப்போ அக்களிப்போம்? காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதுதான். ஆனால் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஒரு சகோதரி 13 ஆண்டுகளாக கோர்ட்டில் தன்னுடைய பணி நிரந்தரத்திற்காக போராடினார்கள். பல்வேறு விதமான அநியாயங்கள், பல்வேறு விதமான அநீதிகள், பல்வேறு விதமான நீதி மறுப்புரைகள் அவருக்கு எழுதப்பட்டது. அவருடைய வழக்கை விசாரிக்கவோ, அவருடைய வழக்கை விசாரித்து நீதி வழங்கவோ நீதிமன்றத்திற்கு நேரமோ அவகாசம் இல்லை. வாய்தா 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 வாய்தான்னு 13 ஆண்டுகளாக கடினமான ஒரு வாழ்க்கையை கடந்து போனார். கல்லும் முள்ளும் கரடும் நிறைந்த இந்த பாதை நடந்து போகும்போதெல்லாம் ஆண்டவரே 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 என்று சொல்லிட்டு போனார். என்றைக்கு இந்த விடியாத இரவு விடியுமோ, என்றைக்கு இருந்த இந்த புகையானது இருள் விலகி வெளிச்சம் தெரியும் பாதைக்கென வருவேனோ என்று கதறி கதறி அழுவார். ஆனால் ஆண்டவர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 13 வருடத்தினுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தையும் ஒன்றாய் ஒரே சமயத்தில் கொடுக்க வைத்து, அதை வைத்து அவர் பெரிய பணக்காரராய் மாறிய ஒரு சமூகத்தை பார்த்தபோது அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று சொன்னார். ஆண்டவரை நான் தேடினேன், அவர் என்னை கைவிடவில்லை என்னை என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அதுதான் ஆண்டவரை தேடுவோர் இதயம் மகிழ்வதாக என்று சொல்லி. தம்பி சென்னைக்கு போகிறான். முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியவே போனதில்லை. போனாலும் அம்மா முந்தான பிடிச்சிக்கிட்டே தான் சுற்றுவான். முதல் முறையாக லயோலா காலேஜுக்கு பிஇக்கு போகிறான். அப்படி அப்புறம் அடுத்து பிஇ முடிச்சுட்டு பிஐடிக்கு போகல வெள்ளூருக்கு போகிறான். அப்படி ரெண்டு லயோலா காலேஜ் நம்முடைய கிறிஸ்து சூழல்ல, அது நான் கிறிஸ்டியன் சூழல்ல. தங்கச்சி அதுதான் சொன்னது: சாமி, நீ எங்கே போனாலும் பைபிள் படிக்கணும், எங்கே போனாலும் பைபிள் படிக்கணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறக்கூடாது சாமி. நீ என்னமோ போய்க்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜு, புது கல்ச்சரு, புது ஃப்ரெண்ட்ஸு, புது சூழல், அப்பா அம்மாவனுடைய கண்டிப்பு இல்லாத ஒரு தன்மை எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே போனாலும் பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிச்சிடணும். அதே போல் நீ கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறக்கூடாது. அந்த பூசை தான் உனக்கு உணவு, அந்த பூசை தான் உனக்கு சக்தி, அந்த பூசை தான் உனக்கு வழிகாட்டி என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரை தேடும் இதயம் இன்றைக்கு மிகப்பெரிய கம்பெனியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறார். எதற்காக சொல்லுகின்றால், ஆண்டவரை தேடுவர் இதயம் மகிழ்வதாக. அந்த கட்டாயம் அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார், மகிழ்ச்சியை தருவார். ஆண்டவரை தேடணும், வாஞ்சியோடு தேடணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோனான்ற ஒரு சகோதரருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். அந்த ஜோனான் என்ற சகோதரர் ரொம்ப எளிமையானவர், எளிமையான மனிதர். ஆனால் அவருக்கு நம்மளுக்கெல்லாம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு அவரே பேசுவான காலகட்டங்கள் உண்டு. அழகான மனைவி, 10 மாதத்திலே ஒரு அழகான குழந்தை, நல்ல வேலை, ஒரு அழகான வீடு என்று படிப்படியாக விடுதார். ஏன்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவார், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை திருமுகம் தேடி அந்த வாழ்க்கை அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. அதான் அந்த முதல் கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை தேடுவோர் இதயம் மகிழ்வதாக. இன்னொன்று சொல்லட்டுங்களா? ஒவ்வொரு குருவானவரும் அதிகாலையில் திருப்பலிக்கு முன்பாக ஒரு 20 நிமிடங்கள் பலிப்பீடத்தின் முன்பாக இருந்து மண்டிட்டு ஜெபித்து, மண்டிட்டு அந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அந்த நாள் முழுவதும் வெற்றியின் நாளாக மாறும். அருட் சகோதரர்கள் கடமைக்காகவோ அல்லது தேவைக்காகவோ அல்லாமல், கட்டாயத்திற்கோ அல்லாமல்
மனம் வந்து ஆண்டவரை அஞ்சியோடு கலைமா நீரோடு ஆர்வமாக தேடுவது போல, அல்லது உலர்ந்த நிலமானது மழைக்காய் காத்திருக்கிறதை போல, அல்லது இரவு சாம காவலர் விடியலுக்காய் காத்திருக்கிறது போல அந்த ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு ஆண்டவரை தேடினோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமா மகிழ்ச்சியை தருவார். மகிழ்ச்சியின் தைலத்தினால் நம்மை அபிஷேகம் செய்வார். அதான் இந்த பாடல் கொடுக்கிற அருமையான வாக்குறுதியாக இருக்கிறது. ஆண்டவரை தேடுவர் நிதியும் அக்களிப்பதாக. அதே போல இன்னொரு வார்த்தை சொன்னேன், 12 வசனம் வாசிங்களேன். அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அதே மாதிரி 12 எண்டு பாத்தீங்களேன், நீதி தீர்ப்புகள். நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். 15 அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 16 எண்டு வாசிங்களேன். ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். பாருங்க, எல்லாமே நினைவில் கொள்ளுங்கள். நினைவு 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 கூறுதல். ஜகார் ஜகார் ZAHER என்று எபிரேய மொழியில சொன்னோம்னாக்க நினைவு கூறுதல் ஜகார். இஸ்ராயல் மக்கள் எப்பயுமே நினைவு கூறுவாங்க. நினைவு கூறுறதுக்கு அடையாளமாக எதாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் மாதத்தை போட்டுருக்கிறேன்னாக்க அம்மா கொரோனாவில் இறந்துட்டாங்க, அப்போ வாங்கி கொடுத்தாங்க, அந்த மோதிரம் உடஞ்சிருச்சு, இருந்தாலும் அந்த ஒரு 5 ரூபாய் 20 ரூபாய் மோதிரத்தை வாங்கி கையில் போட்டுக்கிறது. அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு நினைவு இருக்குது இல்லைங்களா? அதே போல் எபிரேய மக்கள் பாருங்க, அந்த செங்கடலை கடந்த உடனே மிரியமும் அவங்களோட பெண்களும் சேர்ந்து அழகான கற்கள் எல்லாம் எடுத்து குவியில வச்சு குவிச்சு ஆண்டவர் மீட்டெடுத்தான்னு சொல்லி பாட்டு பாடி அந்த கல்லை தூணான் நிறுவுறாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நினைவு தூண்டுற பாஸ்கா பண்டிகை ஒரு நினைவு கூறுதல் தான். பாஸ்கா பண்டிகை ஒரு நினைவு கூறுதல், ஆண்டவருடைய விடுதலை நினைவு கூறுகின்ற பாஸ்கா பண்டிகை. கூடார பண்டிகையை ஒரு நினைவு கூறுதல் தான் இஸ்ராயல் மக்களுடைய இதை. அந்த ஹோல் சால்வேஷன் ஹிஸ்டரியுமே ஜகார் ஜகாஹ் அப்படின்னு 2 வார்த்தையில் அடக்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஜக்கார் என்றால் நினைவு கூறுதல், ஜக்காஹ் என்றால் மறந்து விடுதல். நீ இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே கடவுள் கேட்பாரு. ஜக்காஹ், நான் நினைக்கிறேன் நீ மறந்துட்டியே அப்படின்னு எரேமியா 2வது அதிகாரத்தில் கேட்பாரு. அதான் ரொம்ப அழகான வார்த்தை. ஜக்கார் என்பது மிக அழகான வார்த்தை. ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆண்டவர் நினைவு கொள்ளுங்கள். அவர் நினைவு கொள்ளுங்கள். என்னென்னத்தை நினைவு கூறுங்க? ஆண்டவர் செஞ்சதை, ஆண்டவர் யாரா இருக்கிறார் என்பதை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய துணை நின்றதை, ஆண்டவருடைய இக்கட்டில் நம்மளை வழி நடத்தினதை நினைவு கூறுங்கள். அபிரகாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுங்கள். அவருக்கு வேத செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம நினைவு கூறணுங்க ஐயா. நம்ம நினைவு கூறணும். ஒரு சார் எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு, ஹென்றி ஹோம் ஃபார் ஏஜ் முதியோர் இல்லத்துக்கு நிறைய உதவி செஞ்சார். உணவு, அப்புறம் உடைகள், அது மாதிரி. அங்கே 30 பிள்ளைங்க தாத்தா பாட்டிங்க இருக்காங்க. பெஞ்சமின் அப்படின்னு அவருடைய பெயர். அவருடைய துணைவியார் லண்டனில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் நிறைய உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்னா, 30 தாத்தா பாட்டிங்க இருப்பாங்கல்ல, 30 தாத்தா பாட்டிகளுடைய பிறந்தநாள் எழுதி வச்சுக்கிட்டு 30 பிறந்தநாள் கொண்டாடுவார். ஏதோ அவருடைய பிறந்தநாள் மாதிரி எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பார். 30 பேர்த்துக்கு 30 ட்ரெஸ் சேர்ந்துடும். கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி அவங்க என்ன பிடிச்சது சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட வச்சு மகிழ்ச்சி படுத்துவார். ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாளும் தாத்தா பாட்டி எனக்கு பெஞ்சமின் அண்ணா இருக்காங்க, அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் அவ்வளோ நெருக்கமாக பழகுவார். ஏழைகளாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் சமுதாயத்தில் மறக்கப்பட்டவர்கள் அந்த தாத்தா பாட்டிகளுக்கு அவர் அவ்வளோ உதவி செய்கிறார். அப்போ அவர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு எதேச்சே குறிப்பிட்ட ஒரு செய்தி தான், நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபாதர். கஷ்டம்னா எனக்கு நல்லா தெரியும், பிரிவுனா என்னன்னு தெரியும், அப்பா அம்மா விட்டுட்டு இருக்கிறதுனா என்னன்னு தெரியும், அதனால தான் நான் உதவி செய்கிறது அப்படிம்பார். நினைவு கூறுங்கள். உங்கள் வேதனைகளை நினைவு கூர்ந்தால் ஏழைகளை அவமதிக்க மாட்டீர்கள். உங்களுடைய அடிமைத்தன நினைத்து பார்த்தால் அடுத்தவர்களுடைய ஒடுக்கி நசுக்க மாட்டீர்கள். உங்களுடைய அவமானங்களை நினைத்தால் மற்றவர்களை அவமானப்படுத்த தயங்குவீர்கள் இல்லைங்களா? அதான் ரொம்ப முக்கியம். நினைவு கூறுங்கள். கடவுள் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார். நீங்க ஏன் அந்த சின்ன சின்ன குற்றங்களை பெரியப்படுத்துறீங்க? எவ்வளோ மகத்தான காரியங்களை செஞ்சுக்கிறாரு, எவ்வளவு மகத்தான முறை உங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நீங்க உங்க மனைவியுடைய சின்ன குற்றத்தை மன்னிக்க கூடாதா? பிள்ளைகளுடைய ஒரு சின்ன குற்றத்தை மன்னிக்க கூடாதா? வைராக்கியம் வைத்து போராடி கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு 10 மாதம் 6 மாதம் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பேசாமல் இருக்குது. எதைக்கு நீங்கள் கடவுளோட பெருசாறீங்க? கடவுளோட நீங்க பெரியவங்களா? கடவுளே மன்னிச்சுட்டாரு, நீங்க ஏன் மன்னிக்க கூடாது? நீ கடவுளோட பெரிய ஆளாப்ப. நீதி தீர்ப்பு நாள்ல நீ உட்காரு, நான் உனக்கு தீர்ப்பு சொல்றேன், நீ சொல்லிருவேன். நீ கடவுளுக்கு முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஆண்டுடைய கடவுள் நினைவு கூர்ந்தோம் என்றால் நம்மை தாழ்த்துவோம்.
நம்மை வந்து ஆண்டவருக்குள்ளாக பணிய வைப்போம். நம்மை ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஒரு கட்டுத்திட்டத்திற்கும் வரையறைக்கும் உட்படுத்திக் கொள்வோம். அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஜாதி இருக்கலாம், எல்லாமே இருந்தாலுமே கூட நம்மை அடக்கிக் கொள்வோம். இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் இருந்தோம் என்று நாம் நினைத்துக் கொள்வார். அதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நாடோடி மன்னன் படம் வந்து எம்ஜிஆர் எடுக்கிறாரு. எல்லா படமும் தோத்து போகுது. 10-8 படம் வந்து தோத்து போயிடுச்சு, எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்போ வந்து கடைசி இருக்கிற வீடு எல்லாத்தையும் விற்று படம் எடுக்கிறார். படம் எடுத்து பெயர் வைக்க சொல்றாங்க. என்ன படம்னு சொல்லி, என்ன பேர் வைக்கிறது? நாடோடி மன்னன் வைங்கிறாரு. என்ன சார் நாடோடி மன்னன் வைக்க சொல்றீங்கன்னா, அந்த படம் ஓடிச்சா நான் மன்னன், நான் ஓடலடா நான் நாடோடி மன்னன் வைங்கன்னாரு. வச்சு பார்த்தா கரகாட்டக்காரன் படம் வர வரைக்கும் அந்த படத்தினுடைய ரெக்கார்டை யாராலையும் முன்னெடுக்க முடியல. எல்லாம் புளிசோறு தக்காளி சோறுன்னு வண்டியில கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து தியேட்டருக்கு வந்து வண்டி கட்டிட்டு வந்து படம் பார்த்துட்டு போனாங்க அந்த படத்தை. அவ்வளோ சிறப்பான ஒரு படமாக இருந்தது. இன்னைக்கும் வந்து அவர் வந்து முடிசூடா மன்னனாக இருக்கிறார். ஏழைகள் மக்கள் மத்தியிலும் தேவைகள் இருக்கிறவர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு தனி பெயர் இருக்கிறது. எதற்காக? அவர் இளையாய் இருக்கும்போது, எளியவராய் இருக்கும்போது அவர் பட்ட கஷ்டங்களை நினைத்தார். நாம் பட்ட கஷ்டங்களை குழந்தைகள் படக்கூடாது என்பதற்காக சத்துணவை ஆரம்பித்தார். தாம் பட்ட கஷ்டங்களை பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக காலனி திட்டத்தை அனுபவித்தார். அந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்து ஐநா சபையை பாராட்டும் வண்ணம் வாழ்க்கையை புதுப்பித்து மாற்றி கொடுத்தார். அதான் நினைவு கூறுதல் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை இந்த பாடல் ரொம்ப அழகா செய்து, ரொம்ப அழகா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது ஒரு கருத்து. அதே போலவே 28ஆம் வசனத்தை வாசிப்போமே. மக்கள் இனங்களின் குடும்பங்களே, மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கே சாற்றுங்கள். மக்கள் இனங்களின் குடும்பங்களே. இப்ப வந்து நாடுகள், அரசுகள், 12 கோத்திரங்கள் இதெல்லாம் போயிடுச்சு. இப்ப குடும்பங்கள் வந்து மைய கருத்தா மாறுச்சு. குடும்ப ஆண்டுல இருந்து இந்த பற்றி ஒரு அழகான கட்டுரையெல்லாம் நிறைய வெளிவந்தது. மக்கள் இனங்களின் குடும்பங்களே ஆண்டவரை போற்றுங்கள், அவருக்கே மாட்சியை சாற்றுங்கள் என்று இந்த அழகான பாடல் வரிகள் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் ரொம்ப அழகான வார்த்தை, கொஞ்சம் பெரிய வார்த்தை, விரைய முடியல. குடும்பங்கள் என்பது வந்து கல்லாலோ மண்ணாலோ அல்லது வந்து செங்கலாலோ அல்லது சுண்ணாம்பு காரையாலோ கட்டப்பட்டதல்ல, அன்பான இதயங்களினால் கட்டப்பட்டது. இனிமையான புன்னகையினால் அது வந்து பூசப்பட்டது. இனிமையான உறவாடல்களினால், அன்பு தொடுதல்களினால், அன்பு ஸ்பரிசங்களினால் அது வளமைப்படுத்தப்படுகிறது. அதுதான் ஒரு உண்மையான வீடு என்பது. அதான் திருப்பாடல் 128 வாசிச்சோம்னாக்க நம்மளுக்கு அழகா தெரியும். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். வந்து நல்ல மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல, அருமையான பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல, உன் கையால் நீ உழைத்து உண்பாய், எல்லாம் உனக்கு நலமாகும். உன் மக்களின் மக்களை பார்ப்ப, உன் பேரனுடைய பேரனை நீ பார்ப்ப. எவ்வளோ பெரிய பாக்கியங்க, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்க. அதுதான் வந்து குடும்பம். மக்களின் குடும்பங்களே ஆண்டவரை போற்றுங்கள். இப்ப மக்கள் எல்லாரும் சிதறி போன இந்த மக்கள் மற்ற குடும்பங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. நம்மளுக்கு என்று குடும்ப தெய்வம் இருக்கிறது, நமக்கு என்ன ஒரு குடும்ப வழிபாடு இருக்கிறது. வாரம் நம்ம வந்து சாபாத்து கொண்டாடுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்கா கொண்டாடுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கூடா பண்டிகை கொண்டாடுறோம். நமக்கு என்று ஒரு வழிமுறை இருக்குது, நெறிமுறை இருக்குது, திட்டங்கள் இருக்குது, நமக்கு என்று ஒரு சட்டங்கள் இருக்குது, தோரா இருக்கிறது, வாசிப்பதற்கு விவிலியம் இருக்கிறது. ஆகவே தான் மக்களினங்களே ஒரு தொகுப்பா இருக்கிறீங்க, ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவர் ரெண்டு வார்த்தை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னாக்க, இஸ்ராயல் எப்பொழுது ஜெபிக்க வந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது குடும்பமாய் ஜெபிக்கும். அந்த தோபித் புத்தகத்தை பார்த்தால் மிக அழகாய் தெரியும். குடும்பமாய் ஜெபிப்பார்கள். அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் இணைந்து ஜெபிப்பார்கள். அவங்களுடைய தேவைகளை, கண்ணீரை, கவலையை, வருத்தத்தை, துன்பத்தை, துயரத்தை, நன்றி, ஆராதனை, புகழ்ச்சி இணைத்து வைத்து அவர் ஜெபிப்பார்கள். அது எந்த நேரத்தில் ஏன் குடும்பங்கள் பிரிகிறாங்க, ஏன் குடும்பங்கள் வந்து தவிச்சு போறாங்க, ஏன் குடும்பங்கள் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் வெர்ச்சுவல் டிவோர்ஸ் மாதிரி ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கிறது இல்லை, ஒன்னா உட்காந்து ஜெபிக்கிறது இல்லை. கணவர் வந்து லார்ட் மேயர் லண்டன் மாதிரி ஜெபம்லாம் ஒரு தேவையே இல்லை அப்படின்னு போயிடுறது. ஜெபம்னா தேவையில்லைன்னு நம்ம சில பார்த்தோம். பிரசங்கத்துல கரெக்டா ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லக்கூடாது அவர் எந்திரிச்சு வெளியே போவாரு. கரெக்டா போய் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வந்து உலகின் பாவங்களை போக்குள்ள உள்ள நுழைவார். எதுக்கு வரணும்? அதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு? தேவையில்லாத காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யவே கூடாது. அது கடவுளை அவமதிப்பதாகும், கடவுளை தூஷிப்பதாகும். அதுக்கு வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருங்க அமைதியா,
இல்லை கோயிலுக்கு உள்ள வந்துட்டு பிரசங்கத்துல வெளியே போயிட்டு பிரசங்கத்துல உள்ள வந்துக்கிட்டு, அதனால எந்த குழந்தைக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கிறோம்? அப்பா போறார், அப்பா நானும் வரட்டா, கேட்குமா கேட்காதுங்களா? அப்பா இப்படிதான் பண்ணார், நம்ம பண்ண தப்பா? அப்படிதான் நினைக்கும். நம்ம முன்மாதிரி என்பது அவ்வளவு முக்கியமானது. மக்களின் குடும்பங்களே ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்வார்கள். குடும்பமாய் ஆண்டவரை போற்ற வேண்டும். அப்பா, அம்மா, குட்டி தம்பி, குட்டி பாப்பா, அவங்க கையில பைபிள், கோயில் வீதியில் நடந்து போனானா அது நடிச்சதை அறிவு பண்ணீங்க. அதை விட எவாஞ்சலிசேஷன் என்ன பெரிய, இவங்க கிறிஸ்தவங்க பூசிக்கு போறாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க பேசும்போது அன்னுனியமா பாசமா சிரிச்சு பேசி போகும்போது, நடந்து போகும்போது அத்தனை பேர் பார்க்குற அத்தனை பேருக்கும் இயேசுவே போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க, மாதா போறாங்க நினைப்பாங்க இல்லைங்களா? அதுவே ஒரு சாட்சியமான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் மக்களினங்களே குடும்பங்களே, அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப திரும்ப திரும்ப அடிக்கடி சொன்னாரு, குடும்பங்களை பலப்படுத்துங்க, திருச்சபை பலமாயிடும். குடும்பங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைங்க, திருச்சபையுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார், அடிக்கடி சொன்னார். அன்பான அந்த திருத்தந்தைக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மக்களின் குடும்பங்களை இறைவனை போற்றுங்கள். அது ஒரு கருத்து, நல்ல அழகான கருத்தா இருந்துச்சு. அதே போல அந்த 29ஆம் வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை வாசிப்போங்க, கடைசி வார்த்தை, தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். கடவுள் வழிபட வரும்போது தூய்மையான உள்ளம், தூய்மையான உடை, தூய்மையான மனநிலை, தூய்மையான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மையும் புனிதமும் இணைந்தே போகிறது. தூய்மைக்கு மறுபெயரே புனிதம் தான். இந்த இடத்துல தூய கோலத்தோடு இருக்கும்போது புனிதமான கோலத்தோடு ஆண்டோட வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 4 காரியங்களை மட்டும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்போ முக்காடு போடுறது வேண்டியமா, அவசியம் இல்லையா என்று பெண் உரிமை சங்கம் எல்லாம் நிறைய விவாதங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அமெரிக்காவில் போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம பீடத்திற்கு என்று வரும்போது நம்முடைய தமிழக திரு அவையினுடைய திருவழிபாட்டு வரையறைகள் பிரகாரம் ஒரு உடை ட்ரெஸ் கோடு இருக்குது. நெக்லஸ் பனியனு, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு இதெல்லாம் இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வரைமுறைகள்லாம் இருக்குது. அந்த வரைமுறைகளை நம்ம உட்பட்டு இது பண்ண வேணும். அது உட்பட்டு தூய கோலத்துக்காக சொல்றேன், நம்முடைய தூய கோலத்துக்காக வரும். ஒரு சிலர் எனக்கு வாசகம்னு தொணப்பிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க போட்டிருக்கிறது 1.5 பணம் ஜருகிய, போட்டிருக்கிற நெக்லஸ்ஸு, போட்டிருக்கிற வைரம் மூக்குத்தி, அதான் கோலம். அதில் தூய்மையான உள்ளம். நம்ம we are not parading our riches, but rather we are parading our holiness. அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இரண்டாவது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தூய கோலத்தோடு வரும்போது ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனை செய்யணும். நல்ல பாவசம் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வருகிறோமா, 3 வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்வது மிக அழகான ஒரு காட்சியாக இருக்குது. 3 வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து தூய்மையான மனதோடு. நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா? தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? எதில் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க? பாட்டில்ஸ். பெருசா பெரிய பாத்திரமா இருந்தாக்க ஒரு அண்டா, ஒரு குண்டா, அல்லது ஒரு பவுனியில், அல்லது ஒரு குடத்துல தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பிடிக்கிறாங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பிடிக்கிறாங்க, 3 நாளைக்கு ஒரு தண்ணி பிடிக்கிறாங்க. எப்போ குடத்தை கழுவுறாங்க? தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுவாங்க. தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே குடத்தை கழுவிடுவாங்க. கடவுளுடைய அருள் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே குடத்தை கழுவிடணும். சுத்தமா கழுவுனாதான் குடிக்கிற ஒரு வாய் தண்ணி சுத்தமா இருந்து உடம்புக்கு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம வாழ்ற வாழ்க்கைக்கு வளம்படுத்துகிற திவ்ய உட்கொள்வதற்கு முன்பாக நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நம்ம நினைக்கணும். அதாங்க தூய கோலம். அதான் தூய கோலம். தூய கோலத்தோடு ஆண்டவர் திருமுன் வாருங்கள் என்று அழகாக சொல்லுகிறார்கள். மிக அழகான வார்த்தை. தூய கோலத்துடன் ஆண்டவர் திருமுன்பாக வாருங்கள். ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம் அல்லது ஒரு நல்ல மனத்துயர் மன்றாட்டு, குருவானவர் இல்லை, வாய்ப்பு வசதி இல்லை என்றால் ஒரு நல்ல மனத்துயர் மன்றாட்டு சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்து வெகு விரைவில் எப்பொழுது பாவசம் செய்ய முடியுமோ அங்கே ஒரு ஒப்புரவு சார்ந்ததை அணுகி போவதல் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறோம், திருயாத்திரைகள் போகிறோம், அதெல்லாம் திருப்பயணங்கள் போயிட்டு போனோம்னா, கோவில் போனோம்னா போயிட்டு மொட்டை அடித்து சந்தனம் பூசி கடா வெட்டி பொங்கல் சாப்பிட்டுட்டு அவன் போயிடுறது. அதெல்லாம் வாழ்க்கை. அதெல்லாம் திருப்பயணத்தினுடைய வாழ்க்கை. திருப்பயணம் என்பதே தனி. இஸ்ராயல் மக்கள் போகின்ற திருப்பயணம் அவ்வளவு இனிமையானதாக மகிமையானதாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு நான் உன்னை நினைத்து நான் மகிமைப்படுவேன். இவ்வளவு அழகாய் இருக்கிறாயே, இவ்வளவு வனப்பாய் இருக்கிறாயே, எவ்வளோ எருசலேமே, உன்னை பல ஆண்டுகள் நினைத்த அந்த நினைவிலேயே நான் வாழ்ந்து செத்து போவேன் என்றெல்லாம் திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்.
அந்த நினைவுகள், அந்த பாசங்கள், அந்த நேசங்கள், தொடுதல்கள், ஒருவர் தாங்கி பிடிப்பது, ஒருவர் புரிந்து கொள்வது, ஒருவர் அன்பு செய்வது, ஒருவருடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவது, அதான் திருப்பயணத்தினுடைய முக்கியமான கடமைகள். அதில் ஆண்டவரை காண்பது, தூய கோலத்துடன் ஆண்டவர் திருமுன்பாக வாருங்கள். அதான் முக்கியம். உடையை பற்றி சொன்னேன், உள்ள நினைவை பற்றி சொன்னேன், உள்ள ஆட்டிடியூடு, ஈடுபாடை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி ஆன்ம தூய்மையை பற்றி நான் சொன்னேன். 4 கரைகள் அந்த பகுதி அழகை சுட்டி காட்டுகிறது. இந்த பாடல் பற்றி விளக்கம் சொல்லும்போது 2 விவிலிய வார்த்தைகளை பயன்படுத்தினேன். ஒன்று பூட்ஸ், இன்னொன்று கவெட்ஸ் என்று 2 வார்த்தைகளை பயன்படுத்தினேன். சிதறடிக்கப்படுதல், சேகரிக்கப்படுதல் என்பதாகும். 2 வார்த்தைகளுமே நாடு கடத்தப்பட்ட பின் வந்த மக்களுடைய இறையியலை சுருக்கமாக சொல்லுகிற அழகான வார்த்தைகளாகும். ஆண்டவர் சிதறடித்தார், சிதறடித்தார், நம் பாவங்களுக்காக நம்மை சிதறடித்தார், ஆனால் அவர் நம்மை கைவிட்டு விடவில்லை, அவர் நம்மை சேகரித்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லி வருகிறது. அதனால என்ன ஒரு பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்முடைய பாவத்தின் காரணமாகவோ, இடிநிலையின் காரணமாகவோ, கூட ஒழுக்கத்தின் காரணமாகவோ நாம் நம்மையே தண்டித்து கொண்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ரைஸ்ல ஒரு ஃபாதர் இருக்கிற ஃபாதர் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் படித்தாரு. அவர் உரையாற்றும் போது ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாக்கியத்தை சொன்னார். இன்றும் எனக்கு நன்றாக நினைவுக்குள்ளாக இருக்கிறது. மனதை தைத்த ஒரு வாக்கியம் அது. Sin does not diminish your value before God என்று சொன்னார். பாவம் உன்னுடைய மதிப்பை கடவுள் முன்பாக குறைக்காது. உன் மதிப்பை குறைக்க வல்லவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் ஒருபோதும் உன் மதிப்பை குறைச்சு மதிப்பிடவே மாட்டார். உன் பாவங்களினால் நீ உன்னுடைய நிலையை குறைத்துக் கொள்கிறாய், நீ உன்னுடைய மதிப்பை குறைத்துக் கொள்கிறாய். ஆனால் ஆண்டவர் உண்மையை வைத்திருக்கிற மதிப்பு மாறாதது என்று சொன்னார். அதுதான் முக்கியம். அப்ப பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய இழிநிலையை உணர்ந்து தங்களையே குறுகி கூசி போய் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் அப்படியே தவித்து கிடந்தார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவரே, நானே மப்பும் மந்தாரமான நாட்களில் என் மக்களை நான் தேடி போவேன், என் நாடுகளை தேடி போவேன், அவளை கூட்டி சேர்ப்பேன், கால் உடைந்தவர்களுக்கு நான் கட்டு போடுவேன், காயப்பட்டவர்களை நான் மருந்திடுவேன், அவளை நான் தோளில் தூக்கி சுமப்பேன். எசேக்கியேல் 30. அது ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்குது, அழகான பகுதியாக இருக்கு. இப்போ கடவுளே முன் வந்து எல்லாவற்றையும் செய்கிறார். இவற்றை நான் செய்யும் போது உங்களை மீட்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். அதான் அந்த காட்சி ரொம்ப அழகான ஒரு காட்சி, மிக மிக அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. பூட்ஸ் அண்ட் கவெட்ஸ். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எருசலேம் என்பது தாவீதுடைய தலைமை பீடம். நாடு கடத்தப்பட்ட பிற்பாடு வருகின்ற நிகழ்வுகளில் இந்த கிபியோனும் கதிரவன் தோன்றி கதிரவன் மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு